மன்னவன் ஆணைப்படி பூஞ்சோலை நடுப்பாங்கில் ஒரு பொன்மேடை அமைக்கப்பட்டது. திரை ஆர்ந்த மறைவினிலே இரு உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் காணாமல் கவிதை கற்றனர். யாப்பு முறையை உரைப்பேன், அணிகள் அனைத்தும் விளக்குவேன், பா புனைய அனுபவம் கூறுவேன். ஆசு, சித்திரம், நன்மதுரம், வித்தாரம் இவை அனைத்தும் என் உள்ளத்தில் மலர்கின்றன. அந்நாட்களில் பல கடந்தன. அவன் முகத்தைக் காணவில்லை. அவள் முகத்தைக் காணவில்லை. அவன் குருடன். அவன் முகம் பார்த்தால் அபசகுனம் எனச் சொன்னார்கள். அவள் நோயுற்றவள். அவளை பார்க்கக்கூடாது எனச் சொன்னார்கள். ஒரு நாள் வெவ்விழி வேலுடையாள் மேடையில் காத்திருந்தாள். அந்த நேரத்தில் விண் முழுவதும் ஒளியால் கவ்வப்பட்டது. இருட்காட்டை அழிக்கும் நிலா எழுந்தது. இவ்வொளி என் உள்ளத்தைப் போலதோ, இந்த நிலா என் கவிதை போல மறைவை உடைக்கிறது. காற்று வீசுகிறது. திரை மெதுவாக அசைகிறது. திரை சிறிது விலகுகிறது. கண்கள் சந்தித்தன. அந்த கணத்தில் குருடனும் இல்லை, நோயாளியும் இல்லை. இரண்டு ஒளிகள் மட்டும். பொன்மேடை என்பது கற்றலின் உயர்ந்த நிலை. பூஞ்சோலை கவிதையின் தாய். திரை என்பது அறியாமை, தந்திரம் மற்றும் சமூக கட்டுப்பாடு. யாப்பு, அணி, பா இவை இலக்கணத்தின் சக்தி. கவிதை என்பது அமைப்பு மற்றும் அனுபவத்தின் சங்கமம். அமுதவல்லி இதனை முழுமையாக கற்றாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் காணவில்லை, ஆனால் உள்ளத்தைக் கண்டனர். உண்மையான பார்வை கண்களால் அல்ல, அறிவால், உணர்வால் என்பதுதான் பாரதிதாசனின் கருத்து. நிலா இருட்காட்டை அழிப்பது போல மறைவை உடைக்கிறது, தந்திரத்தை கிழிக்கிறது, உண்மையை வெளிக்கொணர்கிறது. கல்வி இருட்டை நீக்கும், கலை மறைவை உடைக்கும். உண்மையான இணைப்பு அறிவில் பிறக்கும். திரை உடையும், அறிவு வெல்லும், கவிதை இணைக்கும். இந்த இலக்கிய பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழர் நெறி சேனலை தொடருங்கள். மீண்டும் சந்திப்போம்.